வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 55. பொருள் துறையில் திருப்பம் என்பது தலைப்பு. நிலம் எந்த அளவினிலும் எங்கும் எங்கும் நிறைய இலவசமாக கிடைத்த காலம் நிலமதனை பண்படுத்தி பயிரிட்டோர்கள் நிலத்திற்கு எல்லை கட்டி உரிமை கொண்டார். நிலம் அதனில் விளை பொருட்கள் ஆடை வீடு நேர்முறையில் உழைத்தோர்க்கே உரிமை ஆச்சு. நிலமுடையோர் கடன்பட்டு நிலத்தை விற்க நேர்ந்த பின்னர் பொருள்துறையே குழப்பமாச்சு. அருட்தந்தை அவர்கள் எவ்வளவு நுணுகி ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மனிதர்கள் வாழத் தொடங்கிய காலத்தில் எங்கும் நிலம் பறந்து கிடந்தது. இலவசமாக மனிதர்கள் அதில் உழைக்க முடிந்தது. விவசாய பெருமக்கள் எந்த அளவிற்கு நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டார்களோ அந்த அளவு நிலத்தை தங்களுக்கு சொந்தம் என்று எல்லை கட்டி உரிமை கொண்டாடினார்கள். அப்பொழுதும் கூட பெரிய குழப்பம் வந்துவிடவில்லை. என்ன காரணம் என்றால், விவசாயிகள் தங்கள் உழைப்பை கொண்டு எவ்வளவு நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டு உழைக்க முடிந்ததோ அந்த நிலத்தில் விளைகின்ற பொருட்கள் ஆடை வீடு முதலியவை உழைப்பவர்க்கே உரிமையாக இருந்தது. ஆனால் எப்பொழுது பண்டங்கள் பரிமாற்றத்தை சுலபமாக்க பணம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்பொழுதே பொருள்துறையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. பணத்தின் காரணமாக உழைப்பாளிகள் ஒரு அவசர தேவைக்காக தங்கள் நிலத்தை பணம் உடையவர்களிடம் கடன்பட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நிலத்தை விற்க நேர்ந்த பின்னர் பொருள்துறையிலேயே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. அதுவரை உழைப்பாளர்கள் கையில் இருந்த நிலம் பணக்காரர்கள் கைக்கு மாறியது. அதன் விளைவாகத்தான் இத்தனை துன்பங்கள் மனித வாழ்வில். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.